அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு மனிதர் காரணமாக இந்திய பங்குச் சந்தை சரிந்தது தெரியுமா? ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்தனர். இன்று இந்திய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பங்குச் சந்தை மோசடியை பற்றி பார்ப்போம். 1. ஹர்ஷக் மேத்தா மோசடி 1992. இது இந்திய பங்குச் சந்தையின் மிகவும் பிரபலமான மோசடி. வங்கிகளில் இருந்த பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சில பங்குகளின் விலையை செயற்கையாக உயர்த்தினார். பங்கு விலைகள் வானளாவிய போது மக்கள் அதிகமாக முதலீடு செய்தனர். பின்னர் உண்மை வெளிவந்ததும் சந்தை கடுமையாக சரிந்தது. 2. கேத்தான் பரேக் மோசடி 2001. ஹர்ஷக் மேத்தாவுக்கு பிறகு பேசப்பட்ட பெரிய மோசடி இது. சில குறிப்பிட்ட பங்குகளை தொடர்ந்து வாங்கி விலையை உயர்த்தினார். இதனை பிரைஸ் மேனிபுலேஷன் என்று கூறுவார்கள். சந்தை வீழ்ச்சியடைந்தது போது முதலீட்டாளர்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர். 3. சத்யம் கணக்கியல் மோசடி 2009. இந்த நிறுவனம் லாபம் அதிகம் என்று போலி கணக்குகளை காட்டியது. முதலீட்டாளர்கள் நம்பி பங்குகளை வாங்கினர். பின்னர் கணக்குகள் பொய் என்று தெரிய வந்ததும் பங்குகள் விலை சரிந்தது. 4. என்எஸ்சி கோ-லொகேஷன் விவகாரம். சில வர்த்தக நிறுவனங்களுக்கு மற்றவர்களை விட வேகமாக தகவல்கள் கிடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது சந்தையில் சமநிலையை பாதிக்கும் விவகாரமாக பேசப்பட்டது. இதிலிருந்து முதலீட்டாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? திடீரென அதிகம் ஏறும் பங்குகளை கண்மூடித்தனமாக வாங்காதீர்கள். நிறுவனத்தின் அடிப்படையை பாருங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். 100% லாபம் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள். முதலீட்டுக்கு முன் உங்கள் சொந்த ஆய்வு மிக மிக அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.